சரி, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். ஈவினிங் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க. மேடம் மேடம் யாருங்க நீங்க? நான் சாரி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஆஹா. என்கிட்ட நல்ல நல்ல டிசைன்ல நிறைய சாரீஸ் இருக்குங்க. வேணும்னா பார்க்குறீங்களா? ஐயோ அதெல்லாம் வேணாங்க. சும்மா ஒரு தடவை பாருங்க மேடம். என்கிட்ட இருக்கிற டிசைன்ஸில் ஒரு சாரி கூட உங்ககிட்ட இருக்காது மேடம். ஒரு தடவை சும்மா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல மேடம். ம் சரிங்க, உள்ள வாங்க. ஆ இந்த சாரி பாருங்க மேடம். ம்? சில்க் சாரிங்க. ம். நல்லா இருக்கே. காட்டன்ல எதுவும் இல்லையா? காட்டன்லையா இருக்கே. அ, அதையும் பாருங்க மேடம், விலை கம்மி தான். ம். ஓகே, நல்லா தான் இருக்கு. வேற காட்டுங்க. ம்? மேடம் இத பாருங்க, என்கிட்ட இருக்கிற சாரியிலேயே இதுதான் பெஸ்ட் சாரி. இதை நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க மேடம். ரொம்ப நல்லா இருக்குங்க. எவ்வளோங்க இது? 10,000 தான் மேடம். 10,000ங்களா? ஆமா மேடம். விலை அதிகமா சொல்றீங்களே. மேடம் கடையிலலாம் இந்த சாரி 30,000 ரூபாய் வரும். நானா இருக்க போய் 10,000 ரூபாய்க்கு தரேன். உண்மையிலேயே இது 30,000மா? ஆமா மேடம். டிசைன் ஆனா நல்லா இருக்குங்க. ஆனா 10,000 இப்ப என் கையில இல்லைங்களே. சரி மேடம், உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருக்குல்ல, இந்த 10,000 ரூபாவை இன்ஸ்டால்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருங்க. உண்மையாவா? நீங்க வாரத்துக்கு 2,000 ரூபாய், 3,000 ரூபாய், 5,000 ரூபாய், இப்படி எவ்வளவு வேணாலும் கொடுங்க மேடம். இப்போ கையில எவ்வளவு இருக்கோ அவ்வளவு கொடுங்க, பாக்கிய இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுங்க மேடம். சரிங்க, நீங்க இங்கே இருங்க, நான் உள்ள போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க மேடம். மேடம் மேடம் இந்தாங்க சாரி எடுத்துட்டு போங்க. இந்தாங்க, இதை அட்வான்ஸா வச்சுக்கோங்க. சரிங்க மேடம். நான் வாரம் வாரம் இங்க வருவேன் மேடம். உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை வார வாரம் கரெக்டா கொடுத்துருங்க மேடம். சரிங்க. சரிங்க மேடம், போயிட்டு வரேன். ஐயோ, என்னங்க, இங்க கொஞ்சம் பாருங்களேன். இந்த சாரி எப்படிங்க இருக்கு? என்னடி இது புது சாரி மாதிரி இருக்கு? ஆமாங்க, புதுசுதான். இன்னைக்கு தான் நான் இதை வாங்கினேன்.
அதான் ஏற்கனவே எக்கச்சக்கமா சாரீஸ் இருக்குல்ல, வேஸ்டா எதுக்கு இதை வாங்கணும்? ம். எவ்வளோ ஆச்சு இதுக்கு? 10,000 ரூபாய் தாங்க. 10,000மா? ஆனா இந்த 10,000 ரூபாய வாரம் இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டிக்கலாம்னு சொல்லிருக்காருங்க. என்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட இதுக்காக எதிர்பார்க்காத. நீ ஏன் எப்படியோ சமாளிச்சு கட்டிக்கோ. எனக்கு தெரியுங்க நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு. பரவாயில்ல விட்டுருங்க. எப்படியாவது நானே இதுக்கு பணம் கட்டிக்கிறேன். என்ன பண்ணியோ பண்ணிக்கோ. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. எனக்கு தூக்கம் வருது. மனுஷனை தூங்க விடு. ம். ம். ஐயா. ம். அ, ம். என்னங்க என்னங்க மேடம் வீட்ல இருக்கீங்களா? இதோ வரேன் இருங்க. அ, நீங்களா? சாரிக்கு காசு கொடுங்கங்க. பணம் இல்லைங்க. ஆ? இப்படி சொன்னா என்னங்க அர்த்தம்? வர வாரம் கண்டிப்பா காசு கொடுத்துறேங்க. நான் அடுத்த வாரம் வருவேன். காசை எனக்கு கரெக்டா கொடுத்துடணும். இல்லனா நல்லா இருக்காது பாத்துக்கோங்க. ஏய், யாரு அவன்? அவரு சாரி விக்கிறவருங்க. இன்னும் எவ்வளவு சாரி தண்ணி வாங்குவ? இருக்கிற 2 பேரோலையும் உன்னோட சாரி தான் அடிக்க வச்சிருக்கு. மேல மேல வாங்கி போட்டுக்கிட்டே இருக்க. எவ்வளவு தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? இந்த வீட்டுல ஆம்பளை பேச்சுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது. ச்சே. ம். ம். என்ன மேடம் காசு எடுத்துட்டு வரீங்களா? சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. அடுத்த வாரம் கண்டிப்பா தந்துறேங்க. ஆ? என்னங்க வாரம் வாரம் இதையே சொல்றீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல மேடம். சரி, அடுத்த வாரம் நான் இங்க வருவேன். அப்ப என் மொத்த காசையும் கொடுத்துடணும், சரியா? எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி நான் கொடுக்க பாக்குறேங்க. ஆ, இந்த சாரி உங்களுக்கு உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. ம். ம். ஷோ. ம். என்னங்க? எங்க உங்களை தான். ம். என்னடி? அது எனக்கு ஒரு 10,000 ரூபாய் இருந்தா தரீங்களா? எதுக்கு? இந்த சாரிக்கு காசு கொடுக்கணுங்க.
இதுக்கு நான் 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்ல. எப்படியாவது ரெடி பண்ணி நீயே அதை கட்டிக்கோ. என்ன நிம்மதியா தூங்க விடு. சும்மா குடைச்சல் கொடுத்துட்டு. ஷோ, இப்ப என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமே புரியலையே. அந்த சாரி விக்கிறவர் வேற மொத்த பணத்தையும் கேட்டிருக்காரு. இப்ப என்ன பண்ணலாம்? ம். ஷோ. கோகிலா, வரேங்க. சரி நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ம். ஹலோ. பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லைங்க. பணம் இல்லையா? சரி, உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேளுங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. எனக்கு எப்படியாவது என் பணம் வந்தா போதும். நான் அவர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். ஆனா அவர் கொடுக்கலைங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரி, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சரிங்க. இந்தாங்க தண்ணி. அப்ப என் பணத்தை எப்படி தரலான் இருக்க? அதான் எனக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. சரி, நம்ம 2 பேரும் ஒரு டீல் போட்டுக்கலாமா? என்ன டீலுங்க? நீ கொஞ்சம் என் கூட சந்தோஷமா இருந்தன்னா நீ எனக்கு சாரிக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கவே தேவையில்ல. ம்? நீ சைலண்டா இருக்கிறத பார்த்தா உனக்கு இதுக்கு ஓகே தானே?